எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 7லிருந்து சிற்றக்கல் ஒளி அப்படிங்கிற பாடத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடம் பாருங்கள், இது முக்கியமான பாடம். இது நம்ம சோஷியல் சயின்ஸ் சம்மந்தமாகவும் இருக்கும். நீங்கள் தமிழ் படித்த மாதிரியும் இருக்கும், சமூக அறிவியல் படித்த மாதிரி இருக்கும். இது ஜிகே கொஷின்ஸில் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறையா கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. இது பாருங்கள், இதில் முக்கியமான கொஷின் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் பெரிய பாடம், ஆனால் நம்ம முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். எல்லாமே பாடம் ஃபுல்லாக நம்ம படிக்கணுட்டு வேணாம். முக்கியமான பாயிண்ட் எதுவோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த சிற்றக்கல் ஒளி அப்படிங்கிறது யாரை பற்றி அப்படின்னா, மாப்போ சிவஞானம், மாப்போசி அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரு ஷார்ட்டாக. இந்த மாப்போ சிவஞானத்தை பற்றின பாடம் தான். இவர் ஒரு நம்ம விடுதலை போராட்ட வீரர்களில் இவரும் ஒருத்தர். இன்னொன்று மொழிக்காக ரொம்ப பாடுபட்ட ஒரு மாபெரும் ஒரு மனிதர், மனிதன் கூட சொல்லலாம். இவரை பற்றின இதை தான் இவரோட வாழ்க்கை வரலாறு. இவர் எந்த அளவுக்கு நம்ம சுதந்திர போராட்டத்தில் நிறையா இதில் போராட்டத்தை கலந்துக்கிட்டு சிறைக்கு போனது, அப்புறம் மொழி வாரிய மாநிலங்கள் பிரிக்கும் போதும் அதில் இவரோட பங்கு என்ன அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை நல்ல கவனமாக பாருங்கள். நிறைய வருஷங்கள்லாம் இருக்குது, முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. இது எல்லாமே கூற்று காரணத்தில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை நேரடி கொஸ்டினாகவும் வரும். இது சமூக அறிவியல் சம்மந்தப்பட்ட பாடமாகவும் இருக்குது. ப்ளஸ் நமக்கு ஜிகே கொஸ்டின்லையும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை பாருங்கள், இதில் முக்கியமான வருஷங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க, மட்டும் பார்த்துக்கலாம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 1906 1906 சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. இந்த 1906 பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் விட இது முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். என்னன்னா, அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையே தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காந்தி என்ன பண்ணுறாரு, தென்னாப்பிரிக்காவில் ஒரு ரயிலில் பயணம் செய்கிறார். அந்த ரயிலில் பயணம் செய்யும் போதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை டிக்கெட் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸ்க்கு அந்த இதில் டிக்கெட் எடுத்து என்ன பண்ணுறாரு, பிரயாணம் போகிறாரு. அப்போ அது எந்த இடத்த எந்த இடம் போகிறாரு அப்படின்னா, டர்பன் டு பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துல பாருங்கள். டர்பன் டு பிரிட்டோரியா, தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துக்கு, டர்பன் டு பிரிட்டோரியாங்கிற இடத்துக்கு என்ன பண்ணுறாரு, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு காந்திஜி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் கருப்பாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, காந்திஜி கருப்பாக இருக்காருங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் நிறத்தை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெயின்லேருந்து அவரை தள்ளி விட்டுறாங்க. சரிங்களா, ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டோன்னே அவருக்கு என்ன பண்ணுது, ஏன் நம்ம டிக்கெட் வாங்கி தானே நம்ம பயணம் பண்ணுறோம், ஏன் நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுல அவரோட முதல் அறப்போரான சத்தியாகிரக போர் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் தான் தொடங்குது. சரிங்களா, 1906 தொடங்குது அப்படிங்கிறோம். இப்போ என்னன்னா, அந்த கீழே தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா, அவர் ட்ராவல் பண்ண இடம் டர்பன் டு பிரிட்டோரியா. அவரை கீழே விழுந்தார்ல, காந்திஜி கீழே விழுந்தார்ல, அந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, பீட்டர் மார்க் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல, பீட்டர் மார்க் பார்க் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் கீழே விழுகிறாரு. சரிங்களா, அந்த இடம் பேரெல்லாம் கேட்பாங்க. அதனால் இந்த பேரெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேரெல்லாம் இந்த புக்கில் கொடுக்கல. சரிங்களா, இந்த பாடம் காந்தியடிகளை பற்றிய பாடம் 10வது சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். காந்திய காலகட்டம்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த இதில் காந்தி பற்றின விஷயங்கள்லாம் இருக்கும். இருக்கிறவங்க 10வது சமூக அறிவியல் புக் வச்சுக்கோங்க. அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பீட்டர் பார்க் அப்படிங்கிற இடத்துல காந்தியை கீழே தள்ளி விட்டுருவாங்க. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தென்னாப்பிரிக்காவில், அதாவது டிரான்ஸ்வாலிஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாரு, அறப்போர ஆரம்பிக்கிறாரு. அங்கே உள்ள நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மத்திய என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்வாலிஸ் அப்படிங்கிற இடத்துல அவருடைய ஃபர்ஸ்ட்டு சத்தியாகிரக போரை அறப்போரை அவர் தொடங்குறாரு அப்படிங்கிறதான் இந்த கதை. அதான் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை, சரிங்களா, தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார்.
தனித்து நோக்கிலும் வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் பல அந்த ஆண்டு நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாவு சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து சுதேசி கப்பல் வந்து நிறுவனத்தை தொடங்குவார். அந்த நிகழ்வு நிறைய நிகழ்வு பார்த்திங்கன்னா அந்த 1906 வந்து நம்மளோட இந்திய வரலாறில் வந்து ரொம்ப முக்கியமான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும். சரிங்களா? இந்த இன்சிடெண்ட் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 26ஆம் நாள், சரிங்களா, ஜூன் 26ஆம் நாள் வந்து சென்னையில் 1000 விளக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் அப்படிங்கிற பகுதியில் வந்து நம்ம மாப்போசிங்கிற சிவஞானம் இருக்கார்ல, அந்த ஐயா வந்து பிறக்கிறாரு. சரிங்களா? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. அவரோட இதை கதையெல்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அவங்க அப்பா பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி. இங்கே இருக்குது பாருங்கள், மாப்போசியோட போ மீன்ஸ் பொன்னுசாமி. சரிங்களா? மாப்போ சிவஞானம் தான் பேர். அந்த போங்கிறது அவங்க அப்பா பேர் பொன்னுசாமி, அவங்க அம்மா பேர் சிவகாமி. சரிங்களா? கீழே பாருங்கள் சிவகாமி. இவங்க வந்து இவருக்கு வந்து இவங்க பெற்றவங்க வந்து வச்ச பேர் என்ன, ஞானப்பிரகாசம். யார்? மாப்போசிக்கு வச்ச பேர் ஞானப்பிரகாசம். ஆனால் இந்த சரபையர் அப்படிங்கிற ஒரு முதியவர் வந்து என்ன பண்ணுவார்னா, சரபையர் இதெல்லாம் கூற்றுக்காரத்தில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சரபையர் அப்படிங்கிற முதியவர் வந்து மாப்போசியை எப்போ பார்த்தாலும் சிவஞானி அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். சரிங்களா? சிவஞானி அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். பின்னாட்களில் அந்த சிவஞானிங்கிற பெயர் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே மருவி சிவஞானம் அப்படின்னுட்டு வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்க, இவர் படித்தது மொத்தம் 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறார். சரிங்களா? 3ஆம் வகுப்புல நுழைஞ்சிருக்காரு. அப்போவே என்ன இருக்கு, அவர் வந்து புத்தகம் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆசிரியர் வந்து வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டாரு. அப்போ விரட்டி விட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு, இப்படி இந்த வெயில் நேரத்தில் பிள்ளையை அனுப்பிச்சி விட்டீங்களே அப்படின்னு கோவப்பட்டு வாத்தியார்ட்ட சண்டை போட்டிருக்காரு. அந்த கதையெல்லாம் வருது. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கிறவங்க, கதை முக்கியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை முக்கியமான இதை மட்டும் பாருங்கள். இந்த செவி செல்வம் பெற்றேன் அப்படின்னு ஒரு பேரா இருக்குது பாருங்கள். அதில் வந்து என்ன அப்படின்னா, அதுவும் கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அன்னையார் இளமையிலே எனக்கு பயிற்சிவித்த பாக்கள் எனது இலக்கிய பயிற்சிக்கான பாடங்களாக அமைந்தன. அள்ளி அவர் வந்து என்னன்னா நிறைய கதைகள் கேட்டிருக்காரு. அவங்க அம்மா சின்ன வயசுல என்ன பண்ணிருக்காங்க, நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. இப்போ அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி, அடுத்து வந்து அம்மானை பாடல்கள், இது எல்லாமே அவங்க அம்மா பாடுவாங்களாம். சரிங்களா? அதெல்லாம் இவர் கேட்டு கேட்டு சின்ன வயசுலேயே வளர்ந்துருக்காரு. நிறைய புத்தகங்களை வந்து அவங்க அம்மா படிக்க வச்சுருக்குறாங்க. பாருங்க, ஒரு பாடல் சொல்லுவாங்கள்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை அப்படின்னு ஒரு இதை சொல்லுவாங்க. ஒரு சினிமா பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளி படிப்பை படிக்க முடிஞ்ச ஒரு சின்ன மாணவனுக்கு அந்த தாய் நினச்சதுனால எவ்வளோ பெரிய மாபெரும் தலைவராக, சரிங்களா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு பிரிவை வந்து, அதாவது இந்திய வரைபடத்தை தமிழ்நாடு அப்படிங்கிற நாடு அப்படின்னு பேர் கொண்ட ஒரு இடத்த நமக்கே நம்ம அக்கா கொடுத்துட்டு போனதில் அதிக பங்கு மாப்போசிக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாமேதையை ஒரு தாய் தான் உருவாக்கியிருக்காங்க, சிற்பி மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நிறைய நூல்களை படிக்க வைப்பாங்களா அவங்க அம்மா. அடுத்து பாருங்க, சந்த நயத்தோட எதுகை மோனையோட, சரிங்களா, அம்மானை பாடல்கள்லாம் பாடி சின்ன வயசுலேயே வந்து பாட வைப்பாங்களாம். அடுத்து கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், சித்தர் பாடல்களை நானாகவே விரும்பி படிப்பேன். இங்கே பாருங்கள், சித்தர் பாடல்களை அவராகவே விரும்பி படிக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்குது. சரிங்களா? அப்புறம் பாருங்கள், கீழே அதே பேராவில் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், எனது கேள்வி ஞானத்தை, இந்த லைன், எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரி புலியூர் ஞானியர் அடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு. சரிங்களா? திருப்பாதிரி புலியூர் அங்கே இருக்கிற ஞானியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மிகுந்த பங்குண்டுங்கிறாங்க கேள்வி ஞானத்தை. சரிங்களா? அதிலே அப்படியே வந்தீங்கன்னா இந்த பேரெல்லாம் வேணாம், இதெல்லாம் கதையாக தான் இருக்குது. அதில் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு வருஷத்தோடு ஆரம்பிக்க பாருங்கள், 6 மாத கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து சில போராட்டங்களில் வந்து கலந்துக்குவார். அதுக்காக அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போராட்டத்தில் கலந்தால் என்ன பண்ணும் ஆங்கில அரசு,
கைது பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி 30/9/1931 இந்த 30, 31, 32 இதெல்லாம் 30, 31, 32 இது 3மே நம்மளுடைய இந்திய வரலாறுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷங்கள். சரிங்களா? இதில் 31 என்னன்னு 32 என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கு பாருங்கள், பேராய கட்சி காங்கிரஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இதில் வந்து 1931 ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக இருக்கும். சரிங்களா? அதை வந்து என்னென்னா அந்த 30, 31, 32 30 வந்து ஒத்துழையாமை இயக்கம் 1930 வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடக்கும். 31 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும். சரிங்களா? அப்புறம் இதே மாதிரி வந்து 30 வந்து முதல் வட்டமேசை 31 முதல் வட்டமேசை மாநாடு, 32 வந்து 2ஆம் வட்டமேசை மாநாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து முக்கியமான வருடங்கள். இதெல்லாம் 10ஆம் வகுப்பு நீங்கள் சோசியல் சயின்ஸ் படிக்கும்போது நிறைய படிக்கலாம். இதில் தெரிஞ்ச மட்டும் நான் சொல்கிறேன். 30, 31, 32லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர்ஸ். இதில் இந்த 31 காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடக்குது. சரிங்களா? அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் நாடு முழுவதும் இருந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளிலிருந்து ஈடுபடுத்தப்பட்டன. அந்நிய துணிக்கடை மறியல். சரிங்களா? அதாவது அந்நியன்னா நம்ம ஆண்டு இருக்க ஆங்கிலேயரோட துணிக்கடை இருக்குல்ல, அதை வந்து வேலை பார்க்காம மறியல் பண்ணுறது காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி அனுமதிக்கப்படவில்லை. ஒப்பந்தப்படி ஆகவே தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலே பேராய கட்சிகளை ஈடுபடுத்தியதை கட்சி தலைமை பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலத்திலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வேன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? என்னென்னா இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து அவங்களோட துணிகள் விற்கிற அந்த கடையில் வந்து வாங்காமல் புறக்கணிக்கிறது, அப்புறம் அங்கே வியாபாரம் செய்யாமல் இது பண்ணுற தடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யும் போது அந்த மாதிரி இதெல்லாம் போராட்டம்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவாராம், அடிக்கடி ஜெயிலுக்கு போவாராம். அப்புறம் பாருங்கள் 6 மாத கடுங்காவல் தண்டனைங்கிறாங்க. 1932 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு கதை மாதிரி தான் வரும். சரிங்களா? என்னங்கிறத அப்படியே கடன்னு நான் படிச்சிடுறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அதாவது தமிழா துள்ளி எழு. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் கூற்று காரணத்தில் கூட வரலாம். தமிழா துள்ளி எழு அப்படி என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் வந்து கூடியிருந்த மக்கள்கிட்ட வந்து இவர் வந்து வழங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த கொடுத்த காரணத்துக்காக என்ன பண்ணுச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, இவர் தூக்கி வந்து ஜெயிலில் போட்டுருச்சு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, வழங்கியதற்காக நான் சிறையில் இடப்பட்டேன். பழங்காலத்திலேயே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்தேன். சரிங்களா? அவற்றை நானும் ஒரு சில தோழர்களும் சேர்ந்து 100கணக்கான பிரதிகளை கையால் எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு விஷயம் நம்ம ஏதாவது இந்த மாதிரி பாடம் எடுத்துறது நோட் பண்ணிக்கங்கன்னு சொன்னாலுமே கூட எத்தனை பேர் நோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் எத்தனை பிரதிகளை வந்து கையாலே எழுதியிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி எழுதி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு என்ன பண்ணாங்களாம், அப்படியே பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. சரிங்களா? பிடிச்சி போட்டு என்ன பண்ணிட்டாங்க, 3 மாதம் உனக்கு கடுங்காவல் தண்டனை, 300 ரூபா ஃபைனு கட்டினேன்னா நீ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவருக்கு ஏற்கனவே வறுமை வேறு, இதை 300 ரூபா எங்கிட்ட கட்டுவார். சரி, நான் 300 ரூபா கட்ட முடியல, இன்னொரு மேற்கொண்டு ஒரு 6 மாதம் நான் இருந்துறேன் ஜெயிலில் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இந்த பின்னாடி வர வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறாரு, அவருக்கு சோறுங்கிறது சாப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்துக்குது. அதே சமயம் அந்த அந்த மொழி மேலேயும் அந்த நாட்டு மேலேயும் அவருக்கு எவ்வளோ பற்று இருக்குதுங்கிற பாருங்க. இந்த இடத்துல சிறையில் வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்து வந்தது. சரிங்களா? அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. அவருக்கு தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய மொழிக்காக போராடின ஒருத்தரை ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. அவர் அப்படி சொல்கிறாரு, என்னளவில் தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன் சாப்பாடுங்கிறதுக்காக. வகுப்பு சோறு தான் என்றாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதம் தானே அப்படிங்கிறாங்க. இந்த வகுப்பு சாப்பாடுங்கிறாங்க, அது என்னன்னு தெரியாது. ஸோ அதை இருக்கதான் நான் சொல்கிறேன் அப்படியே. அதாவது அடுத்து என்ன சொல்கிறாங்க, என் குடும்பத்தின் அவல நிலை நினைவுக்கு வரும்போதெல்லாம் சிறையில் தரப்பட்ட உணவை மன நிறைவோடு உண்ண முடியாதவனானேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவரோட குடும்ப கஷ்டமும் இருக்கும்ல, ஐயோ நம்ம குடும்பத்தை இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே
அப்படிங்கிற நினப்பு இருக்கும்போது அவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அடுத்து முக்கியமான வருஷம் பாருங்கள், 1942. 1942 என்ன சொல்கிறாரு, ஆகஸ்ட் 8ஆம் நாள் வந்து இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய புனித நாளாகும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான வருஷங்க 1942, சரிங்களா. 1930 ஒத்துழையாமை இயக்கம், 1942 வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளையனே வெளியிருந்து பாருங்க, இதிலே கொடுத்துருக்காங்க, புக்கிலே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 1900 சரி இது கொடுக்கல, வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பண்ணுறாங்க. இப்போ 1942. அதில் பாருங்கள், அன்றுதான் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக நிறைவேற்றியது, சரிங்களா. தேசம் முழுவதும் அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையிலும் நானும் ஆகஸ்ட் 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். அதில் யார் யார் இருந்திருக்காங்க பாருங்கள், காமராஜர், நம்ம கர்ம வீரர் காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் வந்து பலரை சந்திக்கிறத வாய்ப்பும் இங்கே கிடச்சிச்சு. சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு, சரிங்களா, வேலூர் சிறையிலேருந்து அமராவதி சிறைக்கு வந்து என்னை மாற்றினாங்க. அப்போ அந்த சிறை வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஃபேனு, இந்த லைட் வசதி, ஃபேனெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை, சும்மா சொல்கிறேன், இந்த படத்தெல்லாம் பார்த்து வச்சு சொல்கிறேன். அந்த மாதிரி இப்போ இருக்கிற அந்த அளவுக்கு கூட எப்படி சொல்கிறது, சௌகரியம்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காது, சரிங்களா. அதான் இந்த இவங்க சொல்லும் போது தெரியுது, துத்தநாக தகடுகளால் வேயப்பட்ட கூரை இருந்துச்சு, மேற்கூரை. அப்போ எப்படி இருந்திருக்கு ஆனால் இங்கே பாருங்கள், கோடை காலத்தில் 120 டிகிரி அளவில் வெப்பம் வந்து அப்படி கொளுத்துமா. மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ 42 வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து நடக்குது. 47 ஆகஸ்ட் 15ஆம் நாள் வந்து சென்னை மாநகரில் விடுதலை விழா வந்து கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக, அதாவது இப்போ வந்து 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, சரிங்களா. இப்போ சுதந்திரம் கிடச்சோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து வந்து எல்லாம் கூட்டம் கூடுறாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கூடி அது மொழி வாரியாக எல்லைகளை பிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இனிமே வந்து நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1947 எல்லாரும் கூடுறாங்க. கூடும்போதும் இந்த பேரா மட்டும் கொஞ்சம் முக்கியமான பேரா, இந்த இதை மட்டும் நான் ரீட் பண்ணிடுறேன் பாருங்கள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடித்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கு எல்லைக்கு சென்றோம், சரிங்களா. வடக்கு எல்லைக்கு சென்றோம். அதுவே வடக்கு எல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக இருந்தது. ஆசிரியர் மங்களகிழார் என்ற சுமார் 55 வயது உடைய பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கலைக்கு சென்றோம். இவர் ரொம்ப முக்கியமானவருங்க, மங்கள் கிழார், சரிங்களா. வடக்கு எல்லைக்கு போகிறாங்க. வடக்கில் என்ன நம்ம திருப்பதி ஆந்திராலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லைக்கு போகிறாங்க. அங்கே யார் அழைப்பு விடுக்கிறா, மங்கள் கிழார் அப்படிங்கிற ஒரு 55 வயது முதியவர் வந்து அழைப்பு விடுக்கிறாரு. அடுத்து பாருங்க, இவரோட தலைமையின் கீழே, மங்கள் கிழாருங்கிறவங்க தலைமையின் கீழே தான் அவங்க வந்து வடகிழக்கு போகிறாங்க. அவர் சிறந்த தமிழ் அறிஞர். இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழி வாரியாக பிரித்தனர். அப்போது ஆந்திர தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்தூர் மாவட்டம் முழுவதும் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொழி வாரியாக பிரிக்கிறாங்க, சரிங்களா. மொழி வாரியாக பிரிக்கும் போதும் சித்தூர் வந்து இங்கே பாருங்க, சித்தூர் மாவட்டம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தூரை வந்து ஆந்திர மாநிலத்தோட இணைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆந்திர தலைவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், வரிசையாக பார்த்துருவாங்க. அச்சூழலில் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வை கொள்ள செய்தவர் தமிழரசன் மங்கள் கிழார். பாருங்கள், தமிழரசன் கம்மா கொடுக்கல, 2 பேரும் ஒருத்தரா 2 பேரான்னு தெரியல, தமிழரசன் மங்கள் கிழார்னு போட்டுருக்காங்க. அவருடன் ஒருத்தர் தான் தமிழரசன் மங்கள் கிழார் என்ன பண்ணுறாரு, அந்த வடக்கு சைடு இந்த தமிழர்களை ஒருங்கிணைச்சு தமிழ் உணர்வை ஏற்படுத்துறாரு. அவருடன் இணைந்து தமிழரசு கழகம், சரிங்களா. இவங்க தோற்றுவித்ததான், மாப்போசியெல்லாம் தோற்றுவித்ததான் தமிழரசு கழகம். அந்த தமிழரசு கழகத்தோட சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது.
சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது. எந்தெந்த ஊரில் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி, சரிங்களா, திருத்தணி, அடுத்து வந்து சித்தூர், புத்தூர், திருத்தணி, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தை நடத்துகிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட நான், மங்கள்கிழார், விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரஷீத் என ஏராளமானோர் சிறைப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. யார் யார், இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியமான பேர். இதெல்லாம் கூற்றுக்கானத்தில் நிறையா வரும். நமக்கு வந்து கவனமாக படிங்க. யார், மங்கள்கிழார், விநாயகம், அடுத்து வந்து இஎஸ் தியாகராஜன், ரஷீத், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சிறையில் அடைச்சிட்டாங்க. சரிங்களா? இல்லை பாருங்க, யார் யார் அப்படின்னா மங்கள்கிழார், விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரஷீத், இவங்க எல்லாமே போராட்டத்தில் கலந்து சிறைப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து ராஜமுந்திரி சிறையிலிருந்து திருவாலங்காடு, திருவாலங்காடு கிளர்ச்சியில் பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த ராஜமுந்திரி சிறையிலிருந்து திருவாலங்காடு கோவிந்தராஜன், சரிங்களா, கோவிந்தராஜன், பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும், பழனி, மாணிக்கம், இந்த இருவரும் என்ன பண்ணாங்க, ஜெயிலேயே இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, சர்தார் KM பணிக்கர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. சர்தார் KM பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்து விட்டது. சரிங்களா? யாரு, சர்தார் KM பணிக்கர் அப்படிங்கிறவரோட தலைமையில், அவர் வந்து மத்திய அரசு சார்பாக இவர் வந்து இந்த பணிக்கர் இருக்கார். அவரோட தலைமையில் என்ன பண்ணுறாங்க, சித்தூர் மாவட்டம் வந்து ஃபுல்லாக ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க. அதனை வந்து அந்த கொடுத்ததை வந்து இவரால் ஏற்க முடியல. அப்போ ஒன்று சொல்கிறாரு பாருங்க, இந்த கொஸ்டின் அடிக்கடி வந்திருக்குது. மாலவன் குன்று போனால் என்ன, வேலவன் குன்றாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மாலவன் குன்றுனா திருப்பதி போனது போயிருச்சு. வேலவன் குன்றான திருத்தணியாவது எங்களுக்கு வேணும். சரிங்களா? அதான் மாலவன் குன்று போனாலன்னா வேலவன் குன்றாவது எங்களுக்கு வேணும் என்று முழக்கமிட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கூற்று காரணத்தில் வரும், இல்லை ஸ்ட்ரைட் கொஸ்டினாக வரும். அப்படி வந்தால் மாப்போ சிவஞானம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் வந்து பெரிய போராட்டம் தொடங்கி அதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. பாருங்க, படாஸ்கர் ஆணையத்தை அமைச்சு திருத்தணி இருக்குல்ல, திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் வந்து மீட்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பாதி இதை நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? பாதி பாடம் பார்த்தாச்சு. இது பெரிய பாடம். இதில் 2 பிரிவாக தான் பார்க்கணும். நம்ம ஆல்மோஸ்ட் முக்கியமான எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இந்த இதில். இந்த பாடத்தோட தொடக்கமாக நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.